இன்றைக்கு உங்களை அழுத்துகின்ற காரியம் என்ன? உங்களை வெட்கப்படுத்துகின்ற காரியம் என்னவாக இருக்கின்றது? ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே ஊற்றும் பொழுது மன பாரத்தை ஊற்றும் பொழுது, மனதை ஊற்றும் பொழுது ஆண்டவர் அந்த மனதுக்கான வைத்தியத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கின்றேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியில்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். பாருங்க, அன்னாள் அந்த இடத்திலே ஜெப ஆலயத்திற்குள்ளாக வந்து ஜெபிக்கின்றார்கள். அவங்க ஜெபிக்கும்போது உதடு மாத்திரம் அசைகின்றது. இருதயத்தின் பாரத்திலிருந்து ஊற்றுகின்ற ஜெபமாக இருக்கின்றது. மற்றவர்கள் கேட்டால் வெட்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு மன கிளேசத்தோடு செய்கின்ற ஜெபம் ஆண்டவரிடத்திலே. அவள் உதடுகள் மாத்திரம் அசைக்கின்றதை ஏலி அங்கே பார்க்கின்றார். ஏலி பார்த்து, நீ மது அறிந்துவிட்டு நீ இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லும்போது, அப்படி இல்லை ஆண்டவரே, நான் மன கிளேசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். எத்தனை முறை நம்முடைய மன பாரத்தினாலே உதடுகள் மாத்திரம் அசைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கோம். ஏன்னா மற்றவங்க கேட்டால் நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ அந்த காரியத்தை குறித்து. அன்னாள் ஜெபிக்கின்றது ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது குழந்தை எனக்கு இல்லையே என்பதற்காக ஜெபிக்கின்றாள். ஆனால் மறுபக்கம் பார்க்கும்பொழுது பெனினாலே வெட்கப்படுத்தப்படுகின்றாள். அவள் அங்கே சிறுமைப்படுத்தப்படுகின்றாள். சிறுமைப்படுத்தப்படும் பொழுது மன பாரம் வரும். பிரியமானவர்களே, சிறுமைப்படுத்தும் போது எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை? நான் உம்மிடத்திலே தானே இருக்கிறேன், எனக்கே இவ்வளவு மன கிளேசம்? எனக்கு அங்கலாய்ப்போடு கூட நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ என்று சொல்லி ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றும் பொழுது, அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி. ஏன்னா ஆண்டவரிடத்திலே ஊற்றின பிறகு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதை பார்த்து கொள்ளுவார் என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்கு வந்த பிறகு இன்றைக்கு நாம் மனபாரம் இல்லாமல் மனம் லேசான காரியமாக இருக்கின்றது என்று சொல்லி கடந்து போவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை அழுத்துகின்ற காரியம் என்ன? உங்களை வெட்கப்படுத்துகின்ற காரியம் என்னவாக இருக்கின்றது? ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே ஊற்றும் பொழுது மன பாரத்தை ஊற்றும் பொழுது, மனதை ஊற்றும் பொழுது ஆண்டவர் அந்த மனதுக்கான வைத்தியத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவர் அதற்கான மருந்தை கொடுத்து, நீ போ மகளே, நீ போ மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நீ இனி அழ வேண்டாம், துக்கமுகமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஜெபிக்கின்ற எங்களுடைய மன பாரத்தை, மன கிளேசத்தை, ஆண்டவரே வெட்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இனி நாங்கள் துக்கமுகமாய் இராதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.